நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கால்குலேட் த கட் ஆஃப் வேவ்லென்த். கட் ஆஃப் வேவ்லென்த்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா லாம்டா நாட்னு சொல்லுவாங்க. அண்டு கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சிங்கிறது நியூ. அப்போ ஆக்சிலேட்டிங் பொட்டன்ஷியல் V கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. அப்போ கட் ஆஃப் வேவ்லென்த் லாம்டா நாட் தான் கண்டுபிடிக்கணும். ஆக்சிலேட்டிங் பொட்டன்ஷியல் V கொடுத்துட்டாங்க. V எவ்வளோ அப்படின்னா 20,000 வோல்ட். அப்போ கட் ஆஃப் வேவ்லென்த் கொடுத்து ஆக்சிலேட்டிங் பொட்டன்ஷியல் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? 12,400 ஆம்ஸ்ட்ராங் டிவைடட் பை வெறும் V. இதுதான் கட் ஆஃப் வேவ்லென்த்துக்கான ஃபார்முலா. அப்போ நான் இதை கொண்டு அப்ளை பண்ணுறேன். அப்போ லாம்டா நாட் = 12,400 பை 20,000 ஆம்ஸ்ட்ராங். 0க்கு 0, 0க்கு 0. இங்கே ஒரு 124, இங்கே ஒரு 200 இருக்குது. ரொம்ப 4ஆல் கேன்சல் பண்ணுறேன். 4ஆல் கேன்சல் பண்ணால் 3 12, 1 4. அப்போ 31 பை இதை 2ஆல் கேன்சல் பண்ணால் 50 ஆம்ஸ்ட்ராங் லாம்டா நாட் = அப்போ இது இன்னும் கேன்சல் பண்ணால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 310 போடுறேன். 310 போட்டேன்னு வச்சுக்கோங்க, 35 6 5 30, மிச்சம் 1 இருக்கும், 2 10 0. அப்போ 0.62 ஆம்ஸ்ட்ராங் இது அதோட வேல்யூ. அவங்க அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி கேட்குறாங்க. அப்போ கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சினா நமக்கு வேவ் லென்த் கொடுத்தாலே ஃப்ரீக்குவென்சி கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஃபார்முலா போடுறது? நியூ = C/λ. இந்த ஃபார்முலா போடலாமா? அப்போ லாம்டா இங்கே கொண்டு போயிருங்க. லாம்டா = C/μ. அப்போ லாம்டா நமக்கு என்ன ஃப்ரீக்குவென்சி தானே வேணும். அப்போ நம்ம இதே வச்சுக்கலாம். அப்போ ஃப்ரீக்குவென்சி = 3 × 10⁸ தான் சியோட வேல்யூ, ஸ்பீட் ஆஃப் லைட். லாம்டா எவ்வளவு? 0.62 × 10⁻⁻10. ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻⁻10 தானே. அப்போ நியூ = 3 இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன், இதை மேலே கொண்டு போயிடுறேன். 10 + 18 மாறிடுறேன். -10 மேலே போனால் +10, இங்கே ஒரு 8 இருக்குது, +18. 3 இருக்கட்டும். டிவைடட் பை 0.62 என்னென்னா 62 × 10⁻⁻1 எழுதுறேன். கொஞ்சம் ஈஸியாக தேவைப்படும். நியூ = மேலே இப்போ 300 × 10⁻16 டிவைடட் பை இங்கேருந்து 2 வாங்கிட்டேன், 62 × 10⁻2 அப்படியே இருக்கட்டும். இப்போ 300 62ஆல் டிவைட் பண்ணணும். 62 4 போட்டு பார்க்குறேன். 4 2 8, 4 6 24, மிச்சம் 52 இருக்கும், 520. 8 போட்டு பார்ப்போம். 8 2 16, 6, மிச்சம் 1, 8 6 48, 49, 496 வருது. அப்போ 4.8 வருது. அப்போ நியூ = 4.8. இந்த 10⁻⁻2 மேலே போனால் 10⁻+2, 10⁻16 × 10⁻2. அப்போ நியூ = 4.8 × 10⁻18 ஹெர்ட்ஸ். இதான் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க.